வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் ஜோதிடத்தாய் ஜோதிட கலையரசி KS கிருஷ்ணவாணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, இன்றைய பதிவாக ஜோதிடமும் மருத்துவமும். சென்ற வாரம் மீன லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி எந்தெந்த பாவகங்களில் நின்றால் என்ன நடக்கும் என்பதை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக மீன லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாகிய சூரிய பகவான் 7ஆம் வீடான கன்னி ராசியில் சம்பந்தப்பட்டு தசை நடந்தால் வரும் வியாதிகள்: வைட்டமின் குறைவு, நுண்கிருமிகள், காலரா, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், தோல் வியாதி போன்றவை கன்னி ராசியை குறிக்கும். தலையில் அடிபடுதல், காலரா நோய், மார்பில் கட்டி, கண் நோய், பாதங்களில் வலி, தோல் வியாதி போன்ற நோய்கள் ஏற்படும். 6ஆம் அதிபர் 8ஆம் வீடான துலாம் ராசியில் சம்பந்தப்பட்டு தசை நடந்தால் வரும் வியாதிகள்: மூட்டுகளில் வலி, பிரச்சனை, கர்ப்பப்பை கோளாறு, சிறுநீர் பாதையில் கல்லடைப்பு, சிறுநீரக பாதிப்பு போன்ற நோய்கள் துலாம் ராசியை குறிக்கும். கிட்னி பாதிப்பு, கிட்னிக்கு செல்லும் இரத்த குழாயில் பாதிப்பு ஏற்படும். சிறுநீர் குழாயில் புண், இன உறுப்புகள் அரித்தல் போன்ற நோய்கள் வரும். 6ஆம் அதிபர் 9ஆம் வீடான விருச்சிக ராசியில் சம்பந்தப்பட்டு தசை நடந்தால் வரும் வியாதிகள்: மாதவிலக்கு கோளாறு, சிறுநீர் பாதையில் கல்லடைப்பு, மூலநோய் போன்றவை விருச்சிக ராசியை குறிக்கும். பாதங்களில் வலி, தலைவலி, ஆண்குறியில் வலி, துடைப்பகுதியில் வலி, இடுப்புகளில் புண் ஏற்பட்டு அதிக வலி ஏற்படுதல் போன்ற நோய்கள் ஏற்படும். 6ஆம் அதிபர் 10ஆம் வீடான தனுசு ராசியில் சம்பந்தப்பட்டு தசை நடந்தால் வரும் வியாதிகள்: வாத நோய், நுரையீரல் கோளாறு, இடுப்பு, தொடைப்பகுதி அடைபடுதல் போன்றவை தனுசு ராசியை குறிக்கும். நுரையீரல் பிரச்சனை, இடுப்பு வலி, வாத நோய், ஆஸ்துமா, சிறுநீருடன் இரத்தம் கலந்து போகுதல், கழுத்து கழலை நோய் போன்ற நோய்கள் ஏற்படும். 6ஆம் வீட்டதிபர் 11ஆம் வீடான மகர ராசியில் சம்பந்தப்பட்டு தசை நடந்தால் வரும் வியாதிகள்: முழங்கால் வலி, தோல் வியாதி, வாத நோய், குஷ்டம் போன்ற நோய்கள் ஏற்படும். மகர ராசியை குறிக்கும். மூட்டு வலி, மூட்டுகளில் உள்ள இடத்தில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி வரும். முதுகெலும்பில் வலி ஏற்படும். மூட்டு விலகி போய் விடுவதால் நடக்க முடியாமல் நடப்பார்கள். கால்களில் அடிபடும். கால்களில் அடிபட்டு நொண்டி ஏற்படுதல் போன்ற நோய்கள் வரும். 6ஆம் வீட்டதிபர் 12ஆம் வீடான கும்பராசியில் சம்பந்தப்பட்டு தசை நடந்தால் வரும் வியாதிகள்: நரம்புகளில் கோளாறு, மூட்டுகளில் வலி, இதய துடிப்பு, சருமத்தில் உள்ள தோல்கள் பாதிப்பு போன்றவை கும்பராசியை குறிக்கும். பாதங்களில் வெடிப்பு, கால்கள் வீக்கம், முட்டிக்கால் பிரச்சனை, வாத நோய், குடலில் பிரச்சனை, நரம்புகளில் இரத்த கசிவு, கால்களில் வலி, மலப்பாதையில் வலி, இன உறுப்புகளில் வீக்கம் போன்ற நோய்கள் வரும். இதுவரையில் 12 லக்னங்களுக்கும் உரிய நோய் ஸ்தானாதிபதி 6ஆம் அதிபதியின் ஜாதக அமைப்புகள் ஏற்படுத்தக்கூடிய நோய்களை அறிந்தோம். இவைகள் அனைத்தும் தான் மருத்துவ ஜோதிடத்திற்கு உண்டான அஸ்திவாரம் ஆகும். 12 பாவகங்களுக்கும் நோய் என்றே உரியதான வீடுதான் லக்னத்திற்கு 6ஆம் பாவகம். 8ஆம் பாவகம், 12ஆம் பாவகமும் முற்பிறவி வினைகளுக்கான தண்டனை பாவகங்கள் ஆகும். நோய்களை தரக்கூடிய பாவகங்களும் ஆகும். அதாவது நோயின் மூலம் பாவங்களுக்கான தண்டனை தரும் இடங்களாக எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு நாம் 12 லக்னங்களுக்கும் மிக சிறப்பாக பலன்கள் கூறியுள்ளோம். இது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இவ்வாறு நோயின் தன்மை அறிந்து நாம் எந்த திசை நடக்கின்றது, கோச்சார குரு 6ஆம் இடத்தை பார்வை செய்கின்றாரா, பிறப்பு ஜாதகத்தில் செய்கின்றாரா என்பதை அறிந்து நாம் பலன் கூற வேண்டும். எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிட நிறுவனர் கிருஷ்ணவாணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, நான் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து டாக்டர் ஜோதிட சிம்மம், ஜோதிட புகழ், ஜோதிட கலையரசி டாக்டர் பி. ராஜாத்தி அவர்கள் MA ஆஸ்ட்ரோ PhD பேசுகின்றேன். தொடர்புக்கு செல் நம்பர் 9790640171. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிட கலை, நற்பவி உண்டாகட்டும்.